என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொளி எதற்காக அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காண்டி தான் இந்த காணொளி. ஏன்னா தவறு செய்யும்போது அண்ணன் சில கேள்விகள் எழுப்புகிறோம் தமிழக முதல்வரை. அதே நல்லது செய்யும்போது பாராட்டணும். அதான் மனித பண்பு. அதாவது மருத்துவ காப்பீடு திட்டம் பார்த்தீங்கன்னா 5,00,000 வரைக்கும் தான் இது வரைக்கும் அதாவது இலவசமாக நம்ம எந்த மருத்துவமனைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா 5,00,000 வரைக்கும் தான் நம்ம மருத்துவ காப்பீட்டில் அந்த பணத்தை செஞ்சுக்க முடியும். அந்த பணத்தை அரசு கட்டும். ஆனால் இன்றைக்கி 5,00,000 25 லட்சமாக அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் ஒதுக்கியிருக்காங்க. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க விஷயம். இது எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க என்னென்னு தெரில. இதை பற்றி எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது என்னென்னு தெரில. ஸோ இந்த முதல்வரின் காப்பீடு திட்டத்தில் என்னுடைய அம்மாவுக்கு நான் பயனடைஞ்சிருக்கேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சருடைய இந்த காப்பீடு திட்டத்தில் தான் அம்மாவுக்கு கேன்சர் வியாதிக்கு நான் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுபோல் தனிப்பட்ட முறையில் சொந்த காசு செலவுன்றது அப்புறம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இருந்தாலும் மருத்துவ செலவிற்கு இது மாதிரி பெரிய பெரிய வியாதிகள் இருக்கும்போது அதிக பணம் செலவாகிற இடத்துலலாம் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் எந்த அளவுக்கு உதவுது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி, நமக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரல, நமக்கு என்ன, நம்ம போய் காப்பீடு திட்டம் என்ன பயனடைஞ்சிட்டோம் அப்படின்னோட சில பேர் நினைக்கலாம். இதெல்லாம் பெரிய விஷயமானோட நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது எப்பேற்பட்ட ஏழைகளுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத அது பயனடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய அருமை தெரியும். இல்லைனா மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கேனுக்கு ஒரு 10,000 செலவாகுது, ஒரு 5,000 செலவாகுது அப்படின்னா அந்த முழு காசுமே இந்த காப்பீடு திட்டத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் ஆப்ரேஷனுக்கு நம்ம தனியார் மருத்துவமனையில் ஒரு 10 லட்ச ரூபா செலவாகுது, 20 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா இப்போ மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அதை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதில் பயனடையலாம். ஸோ 5 லட்சம் என்பது பார்த்திங்கன்னா பத்தாத ஒரு நிலையாக தான் இருந்தது பாமர மக்கள்கிட்ட. ஏன்னா ரொம்ப ஏழ்மையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நிறையா வியாதிகள், அதாவது பிளட் கேன்சருங்கிறாங்க, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பையில் புற்றுநோய், அது போகிறதுக்கு எண்ணற்ற இந்த மாதிரி வியாதிகளாக தொடர்ந்து வந்துட்டுருக்குது. ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்ரேஷன் பண்ண போகிறதுக்கோ இல்லை வெளியில் வேறு ஏதாவது ஆக்சிடெண்ட் விபத்தாகிறாங்க. விபத்தாகும் போது இப்போ அவங்கெல்லாம் போய் இது பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியராக இருக்குது, அது மாற்றி வைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது மருத்துவம் சம்மந்தமான விஷயங்களில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த முதலமைச்சரின் காப்பீடு திட்டமானது அவங்கள மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கேட்குறாங்க அப்படின்னா இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் தனியார் மருத்துவமனை போனாலும் அதில் எடுத்துக்குவோம். மீதை தான் நம்ம பணம் கட்டுறதா இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இந்த 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் மாட்டியிருக்காங்க. ஸோ அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் இப்போ நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம்னு கொண்டு வந்துட்டு இப்போ அதுக்கு எல்லாத்தையுமே கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில நிபந்தனைகளோட்ட தான் அதை கொடுக்குறீங்க. ஸோ இதே கூட வரவேற்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்தளவு இந்த வாக்குறுதி நீங்கள் இது வரைக்கும் கொடுத்தீங்க இல்லையா, எல்லா பஸ்லையும் ஃப்ரீயாக போங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்க மாமன் சீரு, அப்புறம் இன்னும் படித்த பட்டதாரிகளுக்கு 5,000 கொடுப்போம். என்னை பொறுத்தளவு இந்த இலவசம்ன்றதை அடிக்கிட்டு நீங்கள் போகாமல், நாங்கள் சொன்னாலாம் செய்ய போகிறோம் அப்படின்றது போகாமல், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 60 லட்சம் கோடியில் கடலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் மறுபடியும் இலவசம்னு தேவையில்லாமல் தங்க மோதிரம் கொடுக்குறோம், நாங்கள் வேலையில்லா பட்டதாரிக்கு 4,000 ரூபா கொடுக்குறோம், இவங்களுக்கு அதை கொடுக்குறோம், நாங்கள் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறோம், இதெல்லாம் வேணாம். சரிங்களா? இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை வசதி என்ன தேவை? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அந்த விவசாய நெல்லை கொண்டு ஒரு போடுறதுக்கு ஒரு கொள்முதல் நிலையம் இல்லை. அதனால் சும்மா தார்பாய் போட்டு மூடுறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு கட்டடம் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா விவசாயிகள்லாம் உங்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதே போல் இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. திமுக ஆட்சி காலத்தில் தான் இப்படி. ஏன்னா உண்மையிலே அவங்களெல்லாம் கடவுளாக பார்க்கணும். ஆனால் நம்ம மனித கல்விகளை நம்ம ஒரு குழந்தை போனாலே அதை தொடர்க்கு யோசிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்லையும் அது எந்த சாதி மத பேதம் என்று எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் அதை இதுபடி அதை ஒரு இதாக நினைக்காம அது ஒரு பணியாக நினச்சி செய்கிறாங்க. அப்போ அவங்கள மாதிரி ஆட்களாக நீங்கள் ஊதிய உயர்வு சேர்த்து கொடுக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே அமைச்சருக்கு நாங்கள் எல்லாருக்குமே ஒரு காரு வழங்கப்படும், அதுபோல் மெயின்டெனன்ஸ் செலவுக்கு 1 லட்ச ரூபா வழங்கப்படும் சொன்னீங்களா. உண்மையிலேயே தூய்மை பணியாளர்களுக்கு மாதமான 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கலாம். அது உண்மையிலேயே ஏற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா மழை காலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, இறங்கி க்ளீன் பண்ணுற கூட யோசிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலோடு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு எந்த நோய் தொற்று நோய் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தூய்மை பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து அந்த வந்து வேலையை வந்து செய்வாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதமான ஒரு 10,000 சம்பளம் 15,000 சம்பளம்னு கொடுக்குறப்போ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து 50,000 கூட சம்பளம் வந்து கொடுக்கலாம். உண்மையிலே அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? அதை விட்டுட்டு பணபலம் படைத்தவனுக்கு உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கொடுக்குறேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து எல்லார் மனசையும் வந்து புண்படுத்துது, வருத்தத்தையும் வந்து ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி பாமர மக்களுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து செய்யுங்க. கண்டிப்பாக ஏழை எளிய மக்கள் உங்களை வந்து கடவுளாக வந்து பார்ப்பாங்க, தமிழக முதல்வர் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது போன்ற செயல் திட்டங்களை வந்து இது பண்ணுங்க. இன்னைக்கு ஆதவர்ஜனாலாம் பல மில்லியன் கணக்கில் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கக்கூடாது. இப்போ இந்த தாவேக எம்எல்ஏக்கள் யாருமே வந்து ரொம்ப ஏழையோ இல்லை சோத்துக்கு வழி இல்லாதவெல்லாம் கிடையாது. எல்லாமே பணபலம் படைச்ச ஆள் தான். சரிங்களா? எல்லாமே வேணும்னா சும்மா நடிக்கலாம். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் போட்டு கார் வாங்கின நபர்கள் இருக்காங்க. நிறைய பேர் வந்து மாட்டுக்கொட்டைகளை ஒழிச்சு வச்ச ஆளுகள் வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த சொன்னார் ஒருத்தர், நான் ட்ரெயின் ஏறித்தான் வாரேன், என்கிட்ட போதுமான இது இல்லை, எனக்கு காதல் தோல்வியாச்சுன்னு சட்டமன்றத்தில் வந்து இதெல்லாம் பேசுகிறார். பேச்சாது இதில் நம்ம மதுரை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பேசுகிறாரு, முதல்வர் விஜயோடைய முகத்தை வந்து நாங்கள் பார்க்கணும், ஸ்க்ரீன் வந்து வைங்க அப்படிங்கிறார். சட்டமன்றத்தில் என்ன பேசணுமோ அதை இங்கே யாரும் பேசுகிறதில்ல. முழுக்க அண்ணன் தளபதி விஜயோடைய துதி பாடுறதுக்கும் அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்ன்றக்காண்டி தான் இந்த சட்டமன்ற எம்எல்ஏக்களை வேலை செய்ய நடத்தது. மக்களுக்கான பிரச்சனை வந்து பேசணும். சரியா? மக்களுக்கான பிரச்சனை வந்து அங்கே இது ஒன்றா மக்கள் உண்மையிலே வந்து வரவேற்பாங்க. ஏன்னா இன்ன வரைக்குமே அனைத்து சட்டமன்ற தொகுதியிலையும் இன்னைக்கு தளபதி விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் யாரும் கூட தெரியாது. முன்ன கூட பார்த்துட்டு அவர் நடந்து வந்து ஓட்டு கேட்டாரா, போய் வந்து ஓட்டு கேட்டாரா கூட தெரியாது. தளபதி விஜய் என்ற ஒற்றை நபருக்காக 50 பேர் வாக்கு வந்து செலுத்தினாங்க. ஆனால் அப்பேற்பட்ட மக்களையே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதாசனப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, நீங்கள் மக்களுக்காண்டி வேலை செய்ய வந்திருக்க மக்களுக்கான விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து முன்னெடுங்க. இந்த சிலிண்டரு கொடுக்குறோம், நாங்கள் வந்து தங்கம் மோதிரம் கொடுக்குறோம், நான் வேலையில்லா பட்டதாரிக்கு அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம்னு இந்த இலவச வாக்குறுதி இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. தரமான கல்வியை கொடுங்க. சரிங்களா? தண்ணீரை கொடுங்க. ஏன்னா எல்லா அரசு பள்ளிகளையும் தரமான கல்வி கூடங்களை வந்து உருவாக்குங்க. அரசு பள்ளிகளை தரமான கல்விக்கூடங்களை கொண்டு வாங்க, தரமான மருத்துவமனை கொண்டு வாங்க. இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணீங்கனாலே வந்து எல்லார் மனசுலையும் வந்து அந்த தளபதி விஜய் அவர்கள் வந்து கொடி கட்டி பரப்பிங்க. ஸோ நீங்கள் சும்மா சட்டசபையில் உட்காந்துருக்க மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. அதே போல் சொன்னதான் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள், அதாவது இன்னைக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அது எத்தனையோ ஏழைகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உதவியாக வந்து இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கீங்க. 5 லட்சத்தில் இருந்த வந்து இப்போ இன்றைக்கி வந்து 25 லட்சமாக வந்து கொண்டு வந்துருக்கீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து இந்த மக்களுக்காண்டி கொண்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மக்கள் வந்து உங்களை வந்து போட்டுவாங்க, வணங்குவாங்க. அதை விட்டுவிட்டு சம்மந்தமே இல்லாத நபர்களுக்கு சம்மந்தமே இல்லாத சொத்தை கொடுக்குறோம் என்பதும் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதோட போக்களை மாற்றிக்கொண்டு வருங்காலங்களில் வந்து தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் இது போன்ற நல்ல திட்டங்களை வந்து தமிழக மக்களுக்கு செய்யணுன்றதை சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு காலம் சந்திக்கிறேன். நன்றி.